மிதுனராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிகழ்ச்சியில் கேட்கும்போது சொன்னீங்க யாருக்கு சரியில்லைன்னு சொல்லும்போது மிதுனத்துக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு சொன்னீங்க. எப்போ சார் சரியாகும்? எனக்கு தெரிஞ்சு 10/6/2026 ஓரளவுக்கு நன்னா வரதுக்குண்டான வாய்ப்பு. பண விஷயங்கள் அப்பா ஏதாவது சொன்னாங்கன்னா பெருசாக சண்டை போடக்கூடாது. தோளுக்கு மீறி வளர்ந்தால் தோழன், அதனால் பேசாமல் இருக்கேன். எங்கே பேசுங்க பார்க்கலாம் அப்படின்னு எதிர்த்து பேசக்கூடாது. பித்ருதோஷம் வந்துடும். சார் நான் ஆடிட்டிங் எழுதிட்டு இருக்கேன், நானும் ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன்னு வருத்தப்பட வேண்டாம், திருப்பி ஜெயிச்சிருவீங்க. அரசாங்க உத்தியோகம் எழுதியிருக்கேன், பட் எனக்கு மார்க் என் பேர் லிஸ்ட்லேயே வரல சார், கவலைப்பட வேண்டாம், ஜெயிச்சிருவீங்க. அடுத்ததான் மிதுன ராசினியர்கள் சார். மிதுன ராசினியர்களுக்கு வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது? மிதுனராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிகழ்ச்சியில் கேட்கும்போது சொன்னீங்க யாருக்கு சரியில்லைன்னு சொல்லும்போது மிதுனத்துக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு சொன்னேன். எப்போ சார் சரியாகும்? எப்போ அதெல்லாம் ஓகே ஆகும்? கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்றங்கள் தெரியும்னா எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 10/6/2026 10/6 ஜூன் மாதத்துக்கு மேலே ஓரளவுக்கு நன்னா வரத்துக்குண்டான வாய்ப்புகள் பண விஷயங்களில். மற்றபடி பண விரயங்கள் இருக்குது, சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்லது. கோல்டு வாங்கிறது, வீட்டுக்காக பணம் சேர்த்து வைக்கிறது, இன்சூரன்ஸ் எடுக்கிறது, இது போன்ற விஷயங்களுக்கு நல்லது. யாராவது ஃப்ளோவில் திட்டாங்கன்னா கவலைப்படக்கூடாது. அது அன்றைக்கி சந்திராஷ்டமாக இருந்தால் கவலையே படக்கூடாது. அப்பா ஏதாவது சொன்னாங்கன்னா பெருசாக சண்டை போடக்கூடாது. தோளுக்கு மீறி வளர்ந்தால் தோழன், அதனால் பேசாமல் இருக்கேன். எங்கே பேசுங்க பார்க்கலாம் அப்படின்னு எதிர்த்து பேசக்கூடாது. பித்ருதோஷம் வந்துடும், கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயங்களில் எதாக இருந்தாலும் சரியாக செயல்படுத்துறது. வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறது, வீலிங் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, வண்டியில் ஏறி நின்று கையை ரெண்டையும் தூக்குறது, இதெல்லாம் ஆகாது. கையில் லைசன்ஸு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்காமல் போகக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது. தேராக ஆரோக்கியங்கள் கூடி வரும், உடம்பு ஆரோக்கியங்கள் நல்லாயிருக்கும். படிப்பு விஷயத்தில் ரீசர்ச் எஜுகேஷன் பண்ணுறவாளுக்கு நல்லாயிருக்கும். பேசிக் எஜுகேஷன் இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது. சார் நான் ஆடிட்டிங் எழுதிட்டுருக்கேன், நானும் ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன்னு வருத்தப்பட வேண்டாம், திருப்பி ஜெயிச்சிருவீங்க. அரசாங்க உத்தியோகம் எழுதியிருக்கேன், பட் எனக்கு மார்க் என் பேர் லிஸ்ட்லேயே வரல சார், கவலைப்பட வேண்டாம், ஜெயிச்சிருவீங்க. இப்போ இல்லை, ஃப்யூச்சரில். அப்போ இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு இப்போ நிறைய பொறுப்புகள் இருக்கும். அதே மாதிரி விருப்பமானவர்களை சந்திக்கிறது. இப்போது எனக்கு இன்றைக்கி வேலை இருக்குது, பட் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா உங்களோட காரியத்தை எடுத்து நான் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதனால் பேர் கெட்ட பேராக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரகசியமாக பேசுறது, போத்திண்டு பேசுறது, நைட்டு ஃபுல்லாக மெசேஜ் அனுப்புறது, நைட்டு ஃபுல்லாக ஃபோனை பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. மிதுனராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா கௌரவம் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தில் ஸ்டாண்டர்டாக என்ன மாற்றி மாற்றி பேசப்படாது. இதில் யாரெல்லாம் மிகப்பெரிய நபர்கள் கூட, மேனேஜர் கூட சண்டை போடுறது, முதலாளி கூட சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. வெளிநாட்டு பிரயாணம் மிகப்பெரிய வெற்றி தரும் பிரயாணமாக மாறும் மிதுனராசி நண்பர்களுக்கு. ஓகே, கோவில் சார். வழிபடக்கூடிய தெய்வம் மிதுனராசிக்கு குரு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சூப்பர் சார், சூப்பர். இப்போ வைகாசி மாதம் வரப்போகுது. வைகாசி மாதம் 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்க போகுது? இந்த வைகாசி மாதம்ங்கிறது 15/5/2026 அன்னைக்கு தொடங்கி அடுத்த முடியறது பார்த்தீங்கன்னா 14/6/2024 14/6/2026 வரைக்கும் நமக்கு வந்து இந்த வைகாசி மாத பலன்கள் இருக்குது. ஓகே. இந்த வைகாசியில் என்னென்ன விசேஷங்கள் வருது? வைகாசி விசாகம் வந்துடுறது, அது ஒரு சிறப்பு விசேஷங்கள் இருக்குது. வைகாசினாலே விசேஷம்தான். முகூர்த்தம் நிறைஞ்ச அற்புதமான மாதம் இந்த வைகாசி மாதம். இரண்டாவது மாதம், அதாவது கால புருஷ தத்துவத்தில் ரிஷப மாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தை. என்ன மாதம்? ரிஷபம். உழைப்புக்கே உண்டான மாதம் இந்த மாதம். இரண்டாம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா, பொன் பொருள் ஆபரணங்கள், பணம், கையிருப்பு, பேச்சு, உணவு, அதே போன்று செல்வ செழிப்பு, வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க. எனக்கு பணத்தில் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள பெரிய சண்டை சச்சரவுகள் இருக்குது, ஃபேமிலியில் இப்படி அப்படி அப்படி இப்படி இப்படி பல்வேறு விதமான குழப்பம் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் இருக்கக்கூடிய விரதங்கள் அவர்களை மேலோங்கும், வெற்றிகளை கொடுக்கறதாக ஆகும். வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் அவங்கள மேலும் 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 பெருக்கும்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாதத்தில் தான் இந்த வைகாசி மாதம் இருக்கு. இந்த வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப விசேஷம். ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அவங்க சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலமாக இருக்கு.
அதே மாதிரி நாள் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சூரியன் பலம் இல்லாமல் இருக்கு. சூரியன் பலம் இல்லைன்னா இந்த மாதத்துக்கு வீக் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த மாதத்தில் கண் சம்பந்தமான உபாதைகள்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. உடம்புல ஹீட் சம்பந்தமான பிரச்சனைகள், சூடு சம்பந்தமான பிரச்சனைகள், ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த ப்ரெஷர் சுகர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம். புதன் அந்த மாதத்தில் கரெக்டாக சூரியன் பக்கத்தில் இருக்க, சுக்கிரன் இருக்க, எங்க ஒரு 3 நாட்கள் வரைக்கும் சுக்கிரன் வந்து அதே இடத்துல இருக்கக்கூடிய ரிஷபராசியில் இருக்கார். அப்போ பணவரவுகளை கொடுக்க சொந்த வீட்டில் இருக்கார். ஓகே. ஒரு 3 நாட்கள் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அப்போது இதெல்லாம் ஒரு சுப விஷயங்கள், அதாவது குட் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதத்துக்குண்டான மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்ப்போம். சார், வைகாசி மாதத்தில் இப்போ முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாங்க, ஒரு சுப காரியத்துக்கு தேதி குறிக்கிறாங்கன்னா குறிக்கலாமா? எந்தெந்த ராசி குறிக்கலாம்? இந்த மாதம் 2 அமாவாசை வருது. ஓகே. 2 அமாவாசை எப்போ வருதுன்னா 16/5/2026 அன்னைக்கு சனிக்கிழமை. ஓகே. அன்னைக்கு அமாவாசை, சர்வ அமாவாசை, கிருத்திகை நட்சத்திரம் வந்துடுறது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் இன்னொரு அமாவாசை இருக்குது. எப்போ அப்படின்னா கரெக்டாக 31ஆம் தேதி, வைகாசி 31, 14/6/2026 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அன்னைக்கு இந்த மாதம் 2 அமாவாசை வரங்காட்டி சில விசேஷங்கள் கொண்டாட மாட்டாங்க. நிறைய பேர் 2 அமாவாசைகள் வருது, அதனால சிறப்பு நிகழ்ச்சிகள், சுப காரியங்களை பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அவர்கள் இந்த வைகாசி மாதம், ஏன்னா சித்திரை மாதம் எப்படி நான் பண்ணலை, வைகாசி பண்ணாத விட்டா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான பிரீதிகள் தான் பண்ணிட்டு இந்த வைகாசி மாதம் பண்ணுற வழக்கங்கள் உண்டு. இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாதத்தின் ஆரம்பம் 15/5/2026 மாத சிவராத்திரி இருக்குது. சுக்ல சதுர்த்தி 19ஆம் தேதி. சுக்ல சதுர்த்தினா வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி 19ஆம் தேதி இருந்துட்டு இருக்கு. 19ஆம் தேதி 20ஆம் தேதி இருக்குது இந்த வளர்பிறையில் வர சதுர்த்தி. சஷ்டி பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி சஷ்டி. முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறவங்க அந்த சஷ்டி விரதம் 21, 22 சஷ்டி வந்து வருது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குரு பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம் 26/5/2026 குரு பெயர்ச்சி செவ்வாய்க்கிழமை வாக்கிய பிரகாரம் வரார். குரு பகவான் பகல் 11 மணிக்கு எதிலிருந்து மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பிரவேசம் பண்ணுறார். ஆனால் திருக்கணித பிரகாரம் பார்த்துட்டிங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி நம்ம பண்ணுறோம். ஸோ வாக்கிய பிரகாரம் 26ஆம் தேதியும் திருக்கணித பிரகாரம் ஜூன் 1ஆம் தேதி நம்ம வந்து வரோம். வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி, அது வந்து 27ஆம் தேதி புதன்கிழமை ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பிரதோஷ நன்னாள். இந்த பிரதோஷ நன்னாள் 28/5/2026. அந்த பிரதோஷ நன்னாள் தான் அன்னைக்கு மகா பிரதோஷமும் கூட. அன்னைக்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா அக்னி நட்சத்திரம் முடிவும் இருக்கு. எப்போ? 28ஆம் தேதி. அடுத்தது பௌர்ணமி, வைகாசி விசாகம் 29/30. இது வந்து வைகாசி விசாகம். என்ன சார் 2 நாள் சொல்கிறேன், நட்சத்திரம் 2 நாள் இருக்கா, நான் 2 நாள் சொல்லிட்டு இருக்கேன். அது கோயில், வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் எப்படி பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அது வந்து மாறும். சங்கடஹர சதுர்த்தி 4/6 ஜூன் மாதம் 4ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி இருக்கு. வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்த நாள். ஏன்னா அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருது. அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வாஸ்து பூஜையெல்லாம் பண்ணுவாங்கல்ல, 4/6/2026 அன்னைக்கு ரொம்ப விசேஷம். அன்னைக்கு என்ன டைம் பண்ணலான்னா காலையில் 10:06 10:42 வரைக்கும், 10:06 10:42 வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கு. அதுக்கப்புறம் சஷ்டி 6ஆம் தேதி சஷ்டி வந்துடுது. ஏகாதசி வந்து 11/6 மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது, விரதம் இருக்கிறதுக்கு. 12/6 ஜூன் வந்து பிரதோஷம், அன்றைக்கி வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வருது. கிருத்திகை மாத சிவராத்திரிங்கிறது 13/6 வருது. திருப்பி அமாவாசை 14/6 2வது அமாவாசை வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையாக இருக்கு. இந்த மாசத்துல இருக்கிற முழு விசேஷங்கள் எல்லாமே சொல்லியாச்சு. இந்த வைகாசி மாதத்துல வந்து இந்த ராசி மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்குன்னா எந்த ராசி? துலா ராசி. ஓகே. மிதுன ராசி. துலா ராசியும் மிதுன ராசியும் இந்த மாசத்துல கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாசம் இருக்கும். ஓகே. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்போ தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எந்த ராசினியர்கள் வைகாசி மாசத்துல தொழில் தொடங்கலாம்? பொதுவாக தொழில் தொடங்குறதுக்கு கடக ராசிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. ஓகே. சிம்ம ராசிக்கு சிறப்பா இருக்கு. சிம்ம ராசிக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம். கன்னி ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே. விருச்சிக ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு. விருச்சிகத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். வேலை வாய்ப்புனா தனுசு ராசிக்கு நல்லா இருக்கு. வேலைக்கு போகிறதுனா தனுசு ராசிக்கு நல்லா இருக்கக்கூடியதாக இருக்கும். கும்பத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, சாதகமாக இருக்கு. மீனத்துக்கு சுமாராக இருக்கு.